பிரபலினி பிரபாகரன் அவர்களே. வணக்கம் மிஸ்டர் விக்னேஸ்வரன், எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் மலேசியாவுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. மலேசியா எப்படி இருக்குது? ஐ லவ் இட். உண்மையா நேற்று ராத்திரி ட்வின் டவர்ஸுக்கு முன்னுக்கு நின்று ஒரு 10,000 போட்டோஸ் எடுத்துருப்போம். ஸோ வணக்கம் ரசிகர்களே. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு நம்முடன் இணைந்திருப்பவர் இலங்கை தமிழ் சமுதாயத்தின் முதல் பெண் இசையமைப்பாளர், ஊர்வகை போராட்டும் திருமதி பிரபலினி பிரபாகரன். இப்போ இசையமைப்பாளர், பாடகர், பாடலாசிரியர் எல்லாம் இந்த மாதிரி பலவிதமான கோணங்கள் எடுத்திருக்கீங்க. ஸோ இதுக்கு விதை நிச்சயமாக பெற்றோர்கள், அந்த மாதிரி ஆசிரியர்கள் யாராச்சும் இருந்திருப்பாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ எனக்கு விதை என்னுடைய அம்மா அப்பா தான். என்னுடைய அப்பா ஈழத்து மெல்லிசை மன்னர் எம்பி பரமேஷ் இலங்கையின் முதல் தமிழ் இசைத்தட்டை தயாரித்து அதில் வந்த பாடல் உனக்கு தெரியுமான்ற பாடல், அதை என்னுடைய அம்மாக்காக எழுதின காதல் பாடல். அதை எழுதி இசையமைச்சு பாடி அதை இந்தியா வரைக்கும் பரப்பினது இந்த அப்பா தான். சிங்கப்பூர்ல தான் அந்த ரெக்கார்ட் கூட தயாரிச்சாங்க. மலேசியாவில் கூட அந்த காலத்தில் அந்த பாடல் ரொம்ப ஃபேமஸ். அது உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது. அது ரொம்ப இனிமையான அந்த வசனங்கள் ரொம்ப ஈஸி என்றபடியாக மக்கள் இந்த மனசில் ரொம்ப ஹார்ட்டில் அதிலே அட்டாச் ஆகிட்டுது. பட் என்னுடைய அப்பா அம்மா தான் எனக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்று சொல்லலாம். என்னுடைய அம்மா ஒரு சங்கீத பூஷணம். ஸோ அப்பா இசை, அம்மா இசை என்று வரும் பொழுது என்னுடைய அம்மா அப்பா அவங்க எல்லாரும் சங்கீத வித்வான். என்னுடைய அம்மா அப்பா நமசிவாயம், அப்பா அவங்க ஒரு பெரும் புலவர், பண்டிதர், தமிழ் பண்டிதர். ஸோ அந்த தமிழ் இசை கலை எல்லாம் சேர்த்து என்னுடைய கொஞ்சம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த பாடலை இன்னைக்கு இந்த இதுக்கு ஸ்டுடியோக்கு வரப்போ ஒரு கேட்டுட்டு தான் வந்தேன். வெரி கேட்சி டியூனாக இருந்துச்சு. கேட்டோன்னு தெரிஞ்சிச்சு நிச்சயமாக அவங்க அம்மாவை நோக்கி தான் அந்த பாடல் பாடியிருப்பாங்க. நல்லா அழகான காதல் பாடல் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இப்போ முதல்ல ஒரு படத்துக்கு இசையமைச்சிருக்கீங்கன்னா 1995ல சொல்லிட்டு படித்தேன். ஸோ அந்த பயணம் எப்படி இருந்துச்சு? ஸோ அந்த பாட்டு அது படத்துக்கு நான் இசையமைக்கல. 1995ல நான் அது ஆல்பமாக தான் செய்தேன். சங்கீத சாம்ராஜ்யம் என்ற இசைத்தட்டில் செய்தேன். அது ஐரோப்பாவில் செய்தது. ஆனால் நாங்கள் அது ஐரோப்பாவில் எல்லா இடமும், மற்றது சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை எல்லா இடத்துலையும் நாங்கள் அந்த சிடிஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அந்த டைமில் சிடிஸ் தான் ப்ராப்ளம். ஸோ இப்போ தான் எல்லாம் MP3 அப்படி இப்படிலாம் வந்துட்டு. ஸோ அது ரொம்ப ஒரு சாதாரணமாக நடந்த விஷயந்தான். இப்போ என்னுடைய அப்பா இசையமைச்சு கொண்டிருக்கும் பொழுது நான் போய் கீபோர்டில் வாசிச்சுட்டு இருப்பேன், அம்மா பாடிட்டு இருப்பாங்க, தங்கச்சி தம்பி அங்கால ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு சாதாரண விஷயத்தில் தான் நான் என்னுடைய சொந்த பாடல் ஒரு டியூன் ஒன்று, அது இசையமைப்பண்டே எனக்கு தெரியாது. ஒரு டியூன் ஒன்று அந்த வயசில் எனக்கு தெரியல. ஒரு டியூன் ஒன்று வந்துச்சு. அதுக்கு நானே வசனத்தை எழுதிட்டு, எனக்கு தெரிஞ்ச இந்த சின்ன சின்ன தமிழில் ஒரு வசனத்தை எழுதிட்டு அப்பாவுக்கு பாடி காட்டினேன். அப்பா இது இப்படி இருக்குன்னு சொன்னேன். அப்பா இந்த படத்தில் வந்துட்டு கேட்டாங்க. இல்லைப்பா இது என்னுடைய பாட்டு, நான் செய்தேனப்பான்னா. அப்படியே அடுத்து அவருக்கு ஆச்சரியமாயிடுது. அப்போதான் உடனே ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு வெளியில் விடும்பொழுது தான் அது ஈழத்தமிழ் பெண் இசையமைப்பாளர்ன்றது பெருசாக இல்லை. அது அங்கே ஃப்ராங்க்ஃபர்ட் தமிழ் மன்றம் அந்த காலத்தில் அடையாளம் கண்டு எனக்கு ஈழத்தமிழ் இசைக்கு 2 பட்டமும் தந்து இலங்கையின் முதல் தமிழ் பெண் இசையமைப்பாளர்ன்ற அந்த இதையும் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு முதல்ல வந்தவங்க நிச்சயமாக பெண்கள் இசையமைப்பாளர் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க அதை வெளிக்கொண்டு வர்றதுல தான் அது இருக்குது. ஸோ இது ரெக்கார்டு அதை சீடியில் பதிவு செய்து அதை வெளியில் கொண்டு வந்ததுக்காகத்தான் எனக்கு அந்த பட்டம் கிடைச்சிது. அதை நான் பெருமையாக தான் நினைக்கிறேன். நான் அதே சமயம் என்னை விட முன்னோடியான பெண் இசையமைப்பாளர்களும் நிச்சயமாக அறியாதவர்கள் இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சின்ன சர்ச் பண்ணினேன். ஆக்சுவலி தென்னகத்தில் யாரும் தெரியல. இப்போ இந்தியாவும் இலங்கையும் எடுத்தோம்னா வடநாட்டில் கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்க. அதுவும் ஒரு இப்போ சினிமா மோர் தென் 100 இயர்ஸ் வந்துருச்சு. வந்ததில் ஏறக்குறைய ஒரு 5 பேர் 6 பேர் தான் குறிப்பிட்டு இசையமைச்சிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இந்தியாவை பொறுத்தவரையில் இருக்காங்க. இலங்கையை பொறுத்தவரையில் இல்லை என்று சொன்னாங்க. ஆனால் அது கூட நான் சொல்கிறது எங்கள் அப்பா சொல்லுவாங்க,
நிச்சயமா இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க வந்து இப்போ அதை பதிவு செய்யல. ஆமா, லைக் பீப்புள் லைக் எம்எல் வசந்தகுமாரி இல்ல லெஜெண்ட் பாருங்க, இப்போ அவங்க சொந்தமா பாடல்லாம் நிறைய தொகுத்து போட்டிருப்பாங்க நிச்சயமா. பட் அந்த லெவல்ல தான் போட்டிருப்பாங்க பாருங்க. அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு இதை. ஸோ பொதுவாகவே பார்த்தோம்னா இப்போ இந்த இசை இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஒரு குறும்படங்களும் நிறைய எடுத்திருக்கேன்னு சொல்லாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. குறும்படம் அது நான் சொன்ன என்னன்னு சொன்னால், இப்போ சோஷியல் மீடியா இஸ் வெரி ஆக்டிவ். இன்ஸ்டாகிராம், யூடியூப் எங்கே திறந்தாலும் ஒவ்வொரு சோஷியல் மீடியா இருக்குது. நான் செய்த அந்த தருணத்தில் சோஷியல் மீடியா வந்து பெருசாக அப்போ தான் அந்த ஆரம்பம். அப்போ எங்களுக்கு தெரியாது இதில் ப்ரொமோட் பண்ணால் தான் எங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்குன்னு. ஸோ இப்போ குறும்படங்கள் அங்கே துருக்கி, நான் வந்து வாழ்ந்தது ஜெர்மனியில், வளர்ந்தது ஜெர்மனியில். துருக்கி பார்ட்ஸ் இருப்பாங்க, அல்பானியன் ஆக்கள் இருப்பாங்க, நிறைய உலகத்துலேருந்து பல பார்ட்ஸில் வந்து அங்கே மக்கள் வாழ்வாங்க. எல்லாரும் தங்களுடைய கலாச்சார அடையாளங்களை தேடும் பொழுது தூக்குறது வந்து எங்களுடைய சினிமாவை தான். ஏதோ ஒரு சினிமா துறை, இசைத்துறை, நடனத்துறை, நாடகத்துறைக்குள்ள தான் போவாங்க. ஸோ அப்படி வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இப்போது தன்னுடைய கடைகளுக்கு தேவையான அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி வரும் பொழுது அவங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு பொண்ணு இருக்கா. ஏன்னா நான் வந்து மொழிபெயர்ப்பாளராக வேலை செய்தேன். சின்ன சின்ன, அதாவது நான் அதை வந்து அரசாங்கத்து மொழிபெயர்ப்பாளருக்கு முதல்ல நான் வந்து சின்ன சின்ன இடங்களில் போய் மொழிபெயர்ப்பாளர் வேலை செய்தேன். அப்போ அவங்களுக்கு தெரியும், அவருக்கு ஜெர்மன் தெரியும், இசை தெரியும்னு பல நாட்டாக்களோடு நாங்கள் தொடர்பில் தான் இருப்போம். அப்போ அந்தந்த வட்டாரங்கள் என்னட்டு தான் வந்து கேட்பாங்க, ஒரு மியூசிக் போட்டு கொடு, டியூன் போட்டு கொடு அப்படின்னா நான் அதை போட்டு கொடுப்பேன். ஸோ அப்போ ஒரு ஜிங்கிள் பண்ணிடுவேன். ஒரு சின்ன ஷார்ட் ஃபில்முக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு கொடுத்துருவேன். ஏதாவது சின்ன இசை பிட்ஸ் கூட, அது வந்து இசையமைப்பண்டு பெரிய இசையமைப்பாளர் நான் என்ற எல்லாம் இல்லை. அது எனக்கு ஒரு ஹாபி மாதிரி, எனக்கு ஒரு ஃபன். அது கொடுத்தேன் நான். அதுதான் பிறகு எனக்கு அந்த அனுபவங்களை கலெக்ட் பண்ணி கொடுத்தது. அதுக்கப்புறமா தான் நான் யோசிச்சு நீ பண்ணுறல்ல, நீ கொஞ்சம் இசை பண்ணுறல்ல அண்டு எனக்கே என்ன உணர்ந்து கொள்றதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங். ஏறாமனே ஜிங்கல் போட்டு தானே இசை போயிடலாம். ஸோ டெஃபினெட்லி அடுத்து போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வரணும்னு சொல்லிட்டு இந்த வகையில் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தா நீங்கள் ஒரு பிஸியான பெண்மணியாக தான் இருந்திருக்கீங்க. அதாவது இசையமைப்பாளராக இருந்திருக்கீங்க, மீன் இசை தட்டு போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் வேலை செஞ்சுருக்கீங்க, டிரான்ஸ்லேட்டராக வேலை செஞ்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிங்கல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ஜகல் பண்ணுறதுக்கு எப்படி நிச்சயமாக குடும்பங்கள் எப்படி, எத்தனை குழந்தைகள் இருக்காங்க? எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு பெண் என்று சொன்னால் பொதுவாகவே நாங்கள் ஒரு 20 வயசு மட்டும் சும்மா அம்மா அப்பாவோட இருந்து அட்டகாசம் பண்ணிட்டு எங்களுக்கு விருப்பமானதெல்லாம் பண்ணிகிட்ருப்போம். அதுக்கப்புறமா எங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை வரும். காதல் திருமணம் என்றாலும் சரி, நிச்சயம் பார்த்து வச்சு திருமணம் என்றாலும் சரி, அந்த குடும்பம் என்று சொல்லி போனோடனே உங்களை அறியாமல் சில பொறுப்புகள் உங்கள் தோளில் வந்து சேரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் நடனத்துறையோ நாடகத்துறையோ இல்லாட்டி சினிமாவில் நடிக்கிறதோ இல்லாட்டி எதையும் நீங்கள் கொஞ்சம் பின் போட்டு தான் வைக்கணும். இதுதான் 99% பெண்களுக்கு நடக்கிறது. அது எந்த கலாச்சாரத்துலேருந்து வந்தாலும் பரவாயில்ல. அது ஒரு அமெரிக்கனாக இருந்தாலும் சரி, ஜெர்மன் ஆளாலும் சரி, அது பெண்ணுன்னு சொல்லி வந்தால் இந்த வயசில் இது நடக்கும். ஆனால் தமிழ் பெண்கள் நாங்கள் அதை சீரியஸாக எடுப்போம். எங்களுடைய அதை எங்களுடைய வளர்ப்பு அப்படி. ஒரு குழந்தை வந்துட்டு அதுக்கு முழுமையாக நான் வந்து ஒரு ஆயாவை வச்சுட்டு நான் வந்து வேலைக்கு போகிற அளவுக்கு நான் இல்லை. நான் என் ஹஸ்பண்ட்டை முதல்ல சொன்னது, எங்களுக்கு குழந்தைன்னு வந்துட்டா நான் வேலைக்கு போக மாட்டேன், நான் வீட்டில் இருந்து வேலை பார்ப்பேன், இல்லாட்டி எனக்கு முடிஞ்சதை செய்வேன். நான் என்ன குழந்தைக்காக அர்ப்பணிக்கணும். ஒரு ஆயா வந்து எனக்கு இன்றைக்கி அம்மா சொன்னா அப்பா சொன்னான்னு சொல்கிறத நான் கேட்கக்கூடாது, நானே கேட்கணும். ஸோ என் ஹஸ்பண்டும் ஹி வாஸ் ஓகே வித் தட். ஸோ ஆனால் அந்த டைம் இருக்குல்ல, உங்கள் குழந்தை வளர்ந்து அவன் வளர்ந்து எப்போ அவங்க இண்டிபெண்ட் ஆகுவாங்கன்றது உங்களுக்கு சொல்ல முடியாது. எனக்கு வந்து இப்போ தான் என் குழந்தைங்களுக்கு 14, 16 வயசும், 2 பாய்ஸ், கிறிஷ் அண்ட் கார்த்திக். அவங்க தான் என்னுடைய உலகம். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அவங்கள டேக் கேர் பண்ணாலும் 100% பொறுப்பு எனக்கு தான் இருக்குது. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து மணி கொண்டு வருவாங்க, குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த தாய்மை என்றது வந்து அது நான் அதை புரிஞ்சுக்கிட்டனோ என்னமோ தெரியல. ஆனால் நான் ஏதோ யோசிப்பேன், நான் தான் என் குழந்தைங்களை பார்த்துக்கணும், எனக்கு தான் பார்க்குறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அவரில் நம்பிக்கை இல்லாமல் இல்லை, ஆனால் அது நான் யோசிக்கிறேன். இயற்கையாகவே அது வந்து எங்களுக்கு தாய்மையோட ஒரு பொறுப்பானது, அது கொடுத்துருமோன்ற ஒரு இது. ஸோ இப்போ கூட அவங்களுக்கு 14, 16 வயசானாலும் அவங்க இப்போ ஹோட்டலில் இருக்காங்க என் ஃப்ரெண்டோட பாதுகாப்பாக.
ஆனால் இன்னும் அவங்களுக்கு அந்த இப்போ தான் அந்த வாழ்வியல் கற்றுக் கொடுக்குற டைம். பணத்தில் எப்படி பண்ணணும், ஆர்டர்ஸ் இப்போ ஆன்லைனில் வந்துட்டு எல்லாம் ஆர்டர் பண்ணும் பொழுது எப்படி கம்பேர் பண்ணணும் அதெல்லாம் இப்போ பண்ணுறாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இப்படி கற்றுக்கிட்டாங்களேண்டு. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த அந்த குடும்பத்தின் பொறுப்புக்குள்ளே இருக்கிறதுக்காக நான் வந்து பிரேக் எடுக்க வேண்டியிருந்துச்சு இந்த இசை துறையிலேருந்து. ஆனால் பிரேக்குண்டா நான் ஃபுல் டைம் பிரேக்காக இருக்குல்ல, எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போ நான் திரும்பி போய் செய்திருவேன். இப்போ இந்தியாவில் போய் 2015ஆம் ஆண்டு குயின் கோப்ராண்ட ஆல்பம் செய்தேன். வேர்ல்ட் வைட் ஃபேமஸ் ஆச்சு. ஆனால் அதை நான் ப்ரொமோட் பண்ண தவறிட்டேன். ஆனால் எனக்கு அதுதான் பெரிய பேர் கொடுத்துச்சு. இப்போது இந்தியாவிலலாம் எனக்கு வந்து நட்பு சொல்கிறது வந்து பெரிய இசையமைப்பாளர்களோட நட்பு இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஆல்பம் தான். ஸோ எல்லாருக்கும் இப்போ பிரபாலினின்னா இவ இருக்கா என்று தெரியும். இப்போது எனக்கு எல்லாரையும் தெரியும், பிகாஸ் தே ஆர் ஸோ ஃபேமஸ் இல்லையா, எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும். ஆனால் என்னையும் பெரியவங்களுக்கு தெரிய வச்சது அந்த ஆல்பம் தான். அதே மாதிரி அதுக்கப்புறமா கொஞ்சம் பிரேக் எடுத்தேன். அதுக்கப்புறமா திருப்பி பாட்டு செய்தேன். ஸோ எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் என்னுடைய பாட்டு செய்வேன். அது எதுக்காகன்னா இப்போ மக்கள்கிட்ட போய் அது செய்து ஒரு 10 மில்லியன் லைக்ஸ் வரணுமன்றது இல்லை என்னுடைய கோல். அது என்னுடைய ஆத்மா. எனக்கு வந்து எனக்கு வர்ற டியூனை வந்து நான் வெளியில் கொண்டு வந்தால் அது எனக்கு ஒரு சந்தோஷம், என்னுடைய மன திருப்தி. அதனால நான் பணம் உழைக்கிறேனான்றதெல்லாம் செகண்டரி தான். எனக்கு நிச்சயமாக பணம் உழைக்கிறதுக்கு முயற்சிப்போம், ஆனால் அது வந்து செகண்டரி. இவ்வளோ நாளும் நான் செய்ததுக்கு வந்து பெருசாக பணம் எல்லாம் உழைச்சதில்லை. என்னுடைய அப்பா கூட இத்தனை வருஷமாக செய்யிட்டு இருக்காங்க. அவர் கூட இப்போ அவருக்கு 60வது நிறைவு ஆண்டு விழா செய்தோம் இந்தியாவில். 60 வருஷத்துலேயே அவர் பெருசாக சம்பாதிக்கலை. ஏன்னா நாங்கள் ஈழத்து கலைஞர்கள், எங்களுக்கு வந்து இந்திய கலைஞர்கள் மாதிரி காம்படிஷன் இல்லை. அதாவது காம்படிஷன் என்று நான் சொல்கிறது இந்த மார்க்கெட், படங்கள் செய்ய முடியாது. எங்கள் லெவல் ஆஃப் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப சின்னது. இப்போ இந்தியாவிலன்னா ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. நீங்கள் இலங்கையில் அப்படி ரொம்ப கம்மி. இப்போ தான் வளர்ந்துட்டு வருது, ஆனால் அது வளர்கிறதுக்கு இன்னும் 20-30 வருஷம் ஆகும். ஸோ மலேசியாவில் கூட இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் நிறைய வந்துட்டாங்க, சிங்கப்பூரில் வந்துட்டாங்க. தேர் ஃபைட்டிங், ஒவ்வொருத்தரும் ஃபைட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ எவ்வளோ இந்த சோஷியல் மீடியா இருக்கிறது எவ்வளோ நல்லதோ அதுக்கு மேலால் அது காம்படிட்டிவ். ஆமாம், நிச்சயமா எல்லாருமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில். எஸ், மற்றது இப்போ ஏஐ மியூசிக் வேறு வந்துட்டுது. ஏஐ மியூசிக் வந்துட்டு எவனும் கவிஞன் ஆகிட்டான், எவனும் மியூசிக் ஆகிட்டான். நான் இப்படி சொல்கிறேன்னு குறைச்சிக்காதீங்க, எல்லாரும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. இல்லை, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அது. ஏன்னா ஏஐயில் வந்துட்டு பண்ண முடிங்கிறது ஒன்று, பட் ஹியூமன் கிரியேட்டிவிட்டியை வந்துட்டு அதை ரிப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஆமாம், அது வந்துட்டு டெஃபினெட்லி முடியாது. பட் மீடியாக்கான ஒரு மியூசிக் போடலாம். இல்ல, ஏஐல இப்ப மியூசிக் பண்ணி படத்திலே போடுற அளவுக்கு வந்துட்டுது. யூனோ, அது வந்து அது மக்களுக்கு புரியாது இல்ல, மக்களுக்கு புரியுது இல்ல. இது வந்து ஒரு கலைஞனா இருக்கிறவனுக்கு புரியும். இப்போ இசையமைப்பாளர்களுக்கெல்லாம் புரியும், இசை படித்தவங்களுக்கெல்லாம் புரியும். இது வந்து இயற்கையா இல்லை, இது வந்து செயற்கையாக தான் இருக்குன்றது. என்னுடைய மகன் 16 வயசு உடனே சொல்லுவான், அம்மா இதே ஆயின்னு உடனே சொல்லுவான். அவனுக்கு மியூசிக்கு, அவன் வந்து ஒன்லி பியானிஸ்ட், ஆனால் பெரிய மியூசிஷியன் எல்லாம் இல்லை. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கே தெரியுது. ஆனால் அதை வந்து இப்போ தமிழ் பாடல்கள் எல்லாம் இவ்வளவு அச்சுவர் ஆணிவர் அப்படி இப்படி பக்கா வரும் பொழுது எதுக்கு பாடகர்கள் என்ற ஒரு சந்தேகம் வரும். அது வந்து ஏதோ ஒரு வாய்ஸ் ஒன்று அதில் போட்டு இணைச்சிடுவாங்க. ஸோ அப்போ நானே அந்த ஏஐ அந்த இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல அந்த முதலாவது ஏஐ சாங் கேட்கும் பொழுது எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. இவ்வளோதானா இங்கே உணர்ச்சிகள். நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் வந்து 10 மில்லியன் பேர் ரசிக்கிறதுக்காக நான் மியூசிக் பண்ணுறதில்ல. நான் செய்கிறது என்னுடைய சோலை வெளியில் கொண்டு வர்றேன். அதுதான் எனக்கு முக்கியம். என்னோட சோலையே வெளியில் கொண்டு வராமல் இந்த ஏஐ என்ன அடக்கிட்டுதே என்றதுதான் என்னுடைய இது. அதே மாதிரி நிறைய மியூசிஷியன்ஸ் அதைத்தான் யோசிப்பாங்க. ஆனால் மக்களுக்கு அது ஐ டோன்ட் நோ, அது எவ்வளவு தூரத்தில் அது போக போகுது. காலம் தான் பதில் சொல்லலாம் அதுக்கு. பட் நெவர்தலெஸ் ஐ திங்க் இப்போ வந்துட்டு ஒரு 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 தனித்தன்மை, ஒரு யூனிக்னஸ் வந்துட்டு மனிதன் செய்கிறதுல தான் இருக்குது. ஆமாம், ஏஐ செய்கிறது வந்துட்டு அஃப்கோர்ஸ் அது கொஞ்சம் கேன் கம்பீட். பட் நெவர்தலெஸ் ஐ திங்க் அந்த கிரியேட்டிவிட்டி பார்ட்டை வந்துட்டு அது நிச்சயமாக டச் பண்ண முடியாது. ஏன்னா இன்புட் எப்படி கொடுக்குறோமோ அது போல தான் அவுட்புட் வரும்.
அப்போ ஏஐயில் எப்படி இன்புட் கொடுக்கணும் பொறுத்து இருக்குது. சரி, இப்போ ஏஐ இல்லாமல் நேரடியாக பிரபலினி ஒரு பாடல் பாடுறீங்களா? ஓகே, ஷியோர். குட்டி பாட்டு. என்னுடைய ஃபேவரட் சாங் வந்து இப்போ அதான் அந்த 1 மில்லியன் வியூவர்ஸ் எனக்கு யூடியூப்பில் கொண்டுச்சு. அது வந்து ஆத்தங்கர ஓரத்தில் உன்னை பார்த்த நேரத்தில் சிந்தனையை தொலைச்சே என் சொந்தம் எல்லாம் மறந்தே நான் பொத்தி பொத்தி வச்ச அந்த இதயத்தை காணோம் கத்தி கத்தி சொல்ல போறேன் மாமா நீ வேணும். இந்த பாடல் எல்லாம் அருமையாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் முதல்ல நம்ம பேசிகிட்டு இருக்கப்போ நீங்கள் சொன்னீங்க இசையமைப்பாளர் நீங்களும் ஒரு பள்ளி நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது வந்து இப்போது ஒரு வருமானம்ன்றது வந்து தேவை. ஸோ நான் வந்து MBA பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என் குழந்தைங்கள பார்த்துட்டு இருந்தேன். அப்போது எனக்கு ஜெர்மன் பேச வரும். அப்போ நாங்கள் எத்தனை மொழி பேசுவீங்க? நான் 3 மொழி பேசுவேன், தமிழ், ஜெர்மன், ஆங்கிலம். ஸ்பானிஷ் கற்றுட்ருக்கேன், பட் எனக்கு அதுக்கு டைம் இல்லை. இப்போ கட் பண்ணியிருக்கேன், கொஞ்ச நாளுக்கு நிறுத்தி வச்சுருக்கேன். 3 மொழி. ஸோ அந்த என் குழந்தைங்க வந்து இப்போ ஜெர்மனியில் நாங்கள் வளர்ந்தபடியாக ஜெர்மன் பேசுவேன். என் குழந்தைங்களுக்கும் ஜெர்மன் தெரிய வேணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. இது கலிஃபோர்னியாவில் அவங்க வளர்ந்தாலும் ஏண்டா இல்லாட்டிக்கு என்னுடைய தங்கச்சி தம்பியோட அந்த அந்த கனெக்ஷன்ஸ் இருக்காது. எல்லாம் ஏண்டா அவங்களுக்கு தமிழும் பெருசாக பேச மாட்டாங்க, புரியும், பேச மாட்டாங்க. இப்போ தான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த கனெக்டிவிட்டி போகக்கூடாதுன்றதுக்காக ஜெர்மனில் நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தோம். அதனால நான் வந்து ஒரு 4-5 குழந்தைங்களை அவங்களோட நர்சரிலேருந்து வீட்டில் கொண்டு வந்து பின்னிறம் போல் டியூஷன் சொல்லி கொடுக்குற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் இல்லை, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிளப் மாதிரி ஒன்று பண்ணணும்னா அப்போது சில பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்டாங்க, நீ என் குழந்தைங்களுக்கு ஜெர்மன் கற்றுக் கொடுக்குறியா அப்படி. எல்லாரும் ஜெர்மன்லேருந்து வந்தவங்க தான், அந்த ஜெர்மன் சொசைட்டிக்குள்ளே தான் நாங்கள் கலிஃபோர்னியாவில் இருக்கோம். ஸோ அப்போ நான் ஓகேன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். முதல்ல 8 குழந்தைங்க வந்தாங்க. அதுக்கப்புறமா நான் அதை ஒரு ஆஃப்டர் ஸ்கூல் சர்வீஸாக மாற்றினேன். அங்கே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அகாடமின்னு சொல்லி அங்கே ஒன்று இருக்குது. அது வந்து டூவல் லாங்குவேஜ், ஜெர்மன் அண்ட் இங்கிலீஷ். ஆனால் அங்கே வந்து ஹோம் ஒர்க் செய்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் இல்லை. ஸோ ஐ காட் த ஐடியா அண்ட் தென் ஐ டாக் டு த பிரின்சிபல்ஸ் அண்ட் எவ்ரி திங். சிட்டியில எல்லாம் பெர்மிஷன் எடுத்து நான் வந்து அந்த ஸ்கூல் ஆரம்பித்து அதில் ஒரு 60, 70, 80 குழந்தைங்க வந்தாங்க ஃபர்ஸ்ட் இயர். இப்போது அதுக்கப்புறமா ஒரு ப்ரீ ஸ்கூல் ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 to 280 கிட்ஸ் இருக்காங்க. ஒரு 25 to 30 ஸ்டாஃப், பேரண்ட்ஸ். அது அங்கே ஒரு 450 பேரண்ட்ஸுக்கிட்டே இருக்காங்க. பிகாஸ் த ஃபேமிலிஸ் ஆர் தேர் டிஃப்ரெண்ட். மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் டிவோர்ஸ்ட் or have some issues going on. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு ட்ரபிள்ஸ் வரும். இப்போ ஒரு குழந்தைய பற்றி நான் ஒரு ஆள்கிட்ட விமர்சிக்க முடியாது, 2 பேர்கிட்டையும் பேசணும். ஸோ அந்த டென்ஷன் எல்லாம் இருக்குது. பட் இட்ஸ் கோயிங் வெல். So it's Kinder Mission, it calls the first trilingual preschool and after schools in San Diego. So it goes well. So அதுதான் என்னோட income source. My husband he's a computer engineer and he quit his job now. He doesn't want to work anymore. How nice. Early retired. He's happy and I said you can, and I manage my school and it goes well. ஸோ அதில் வர்ற இன்கமில் தான் நான் கொஞ்சம் ஒரு 5-10% என்னுடைய ஹாபிக்காக, என்னுடைய மியூசிக்குக்காக, என்னுடைய சோஷியல் சர்வீஸுக்காக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பாடகர், இசையமைப்பாளர், என்டர்பிரனர், மதர் எத்தனை கேப் தான் போட்டுட்ருக்கீங்க. ஸோ இதை வந்துட்டு இப்போ மலேசியாவில் வாழும் பெண்மணிகள் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் உங்களை கூப்பிட்டது. தேங்க்யூ ஸோ மச் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு. ஸோ உங்களோட அட்வைஸ் என்ன உங்களுக்கு? இப்போ வளர்ந்து வராங்க, மேபி பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இருக்காங்க, 21, 22 இயர்ஸ் ஓல்டில் இருக்காங்க. இப்போ அடுத்து வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க. ஸோ பேலன்ஸ் லைஃபாக திருமணமும் பண்ணணும், கெரியரும் இருக்கணும்னா என்ன அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்க? வெரி டஃப் கொஸ்டின். ஏன்னா நான் ஐ வென்ட் த்ரூ திஸ் அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க வந்து ஒரு 20-25 இயர்ஸ் மட்டும் அந்த காலத்தில். இப்போ வந்து 30 வயசாகுது அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு. ஆனால் 35 வயசு, நீங்கள் 34 வயசுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு குழந்தைக்கு பேர்த் கொடுத்தா தான் அந்த 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 கெப்பாசிட்டி ஆஃப் த ஹெல்த்தினஸ்
100% என்று சொல்கிறாங்க. 35-36க்கெல்லாம் போனால் அந்த குழந்தை வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம், கொஞ்சம் வேறு சிண்ட்ரோம்ஸ் வரலாம் என்று சொல்லி அது வந்து ஃபேக்ட், சயின்டிஃபிக்கலி அது ஃபேக்ட். ஸோ என்னை பொறுத்த வரல, இப்போ நீங்கள் ஒரு டாக்டராக ஆகிட்டீங்கன்னா, நான் டாக்டர், நான் வந்து அந்த மதர்ஹுட்ன்றது வந்து ரொம்ப ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம். அது நீங்கள் என்ன தான் கேரியர் இருந்தாலும் நீங்கள் இந்த கேரியரை அந்த மதர்ஹுட்ன்றதை விட்டு கொடுக்கக்கூடாதுன்றது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா உங்களுக்கு வந்து வருஷத்தில் ஒரு 300,000 வருதுன்னு வைங்களேன், டாலர்ஸ் நான் சொல்கிறேன், ஒரு 200,000 வாட் எவர். அந்த மூமெண்ட் இருக்குல்ல, அந்த மெமரிஸ், எனக்கு அதான் நான் அந்த பிக்சர்ஸே இந்த நேரம் எடுத்துகிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த மெமரிஸை கலெக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் ஒரு மனிதனுக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா மெமரியை நாங்கள் லாஸ் பண்ணால் வி வில் நெவர் கெட் பேக் தோஸ் இம்ப்ரெஷன்ஸ். அந்த மதர்ஹுட்டை விட்டு கொடுக்கக்கூடாது. அவங்க குழந்தை அழுதாலும் விழுந்தாலும் சிரித்தாலும் சரி, நீங்கள் அதை சேவ் பண்ணணும். அதை வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். மற்றது உங்களுக்கு ஒரு பொறுப்புகள் வரும். அம்மா அப்பா அதெல்லாம் நாங்கள் மறந்துடுவோம். இந்த பிஸி லைஃப்பில் என்னை பொறுத்தவரையில் நாங்கள் என்னுடைய அம்மா அப்பா எல்லாம் மறந்துடுவோம். அதை நாங்கள் எப்படி எங்களை பேணி காத்துட்ருக்குறோம்ன்றது தான் முக்கியம். மணியை நாங்கள் எப்போவும் செகண்டரியாக பார்க்கணும்னு தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா the time we spend with the family, with your relations, it's so valuable, precious and you shouldn't lose that. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்களுக்கு அது புரியாது, இறக்கும் பொழுது கூட எங்களுக்கு அது புரியாது. ஆனால் if you live like this, you will have a பீஸ்ஃபுல்லாக லைஃப். ஐ திங்க் அந்த மணிக்கு பின்னுக்கு ஓடுறதை விட கொஞ்சம் கார், ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்குறதை விட ஒரு நார்மலாக வாங்குங்க. யூனோ, அட்ஜஸ்ட் யுவர் லைஃப் அண்ட் டோன்ட் ரன் ஆஃப்டர் மணி அண்ட் வேஸ்ட் யுவர் லைஃப்ன்றது தான் என்னுடைய இது. பெண்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருந்தால் அந்த ட்ரீமை நீங்கள் குழந்தைங்களை வளர்த்தோன்னே தொடர்ந்து செய்யணும். இல்லாட்டிக்கு உங்களோட லைஃப் இஸ் நாட் ஃபுல்ஃபில்ட். அண்ட் டோன்ட் லை வித்தவுட் சக்ஸஸ்ஃபுல், உங்களுக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கை இல்லாமல் அதுக்கு முதல்ல நாங்கள் இருந்தால் அது இந்த பிறப்புக்கே அர்த்தம் இல்லை. டெஃபினெட்லி. ஐ மீன் என்னோட தாயார் கூட ஒர்க்கிங் தாயாராக தான் இருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு என்டர்பிரனராக ஒரு கடையை வச்சு, சிம்பிளாக கடை வச்சு, அதுக்கப்புறம் 3 ரெஸ்டாரண்ட் வச்சு, அதுக்கப்புறம் எங்களை வளர்த்து எடுத்தாங்க பாருங்க. ஸோ ஓகே. ஸோ கடைசியாக வந்துட்டு இப்போ அடுத்த திட்டம் என்ன உங்களுக்கு? அடுத்த திட்டம் வந்து பெருசாக திட்டங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை. என்னோட வாழ்க்கை நடக்கிற மாதிரி நடக்கட்டும்னு தான் நான் இருப்பேன். ஆனால் நேர்மையாக இருக்கணும். என் குழந்தைங்களை வளர்த்து நல்ல ஒரு வழிக்கு கொண்டு வரணும். அவங்க இப்போ வளர்ந்துட்டாங்க, தே ஆர் வெரி ஸ்மார்ட். நான் அம்மான்றதுக்காக சொல்லலை, ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட் ஹவு தே க்ரூ அப். அவங்களோட அறிவு, அந்த டாக்டரேட் பண்ணுற அறிவு, அதை பற்றி சொல்லலை, அந்த லைஃப்பில் அவங்க எப்படி வாழணுமன்றதை கற்றுக்கிட்டாங்க. ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் தேட். ஒரு நல்ல மனைவியாக இருக்கணும். என்னுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு அக்காவா, அம்மாவா வழிநடத்தணும். மற்றது எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. இப்போ நான் வந்து பணத்துக்காக ஓடலை. இந்த மியூசிக் வந்து மக்கள்கிட்ட போய் கொஞ்சம் சேரணும்ன்ற ஆர்வம் எனக்கு இருக்குது. இவ்வளோ நாள் நான் எனக்காக பண்ணிட்டு இருந்தேன். இனியும் கொஞ்சம் வாழ்ந்து முடியும் வரைக்கும் வெளியில் கொண்டு வருவோமே என்றது தான் என்னுடைய கோல். பாடகி ஆகணும், சினிமாவில் பாடணும்ன்றது வந்து என்னுடைய ஆசை. ஆனால் சரியான ஒரு தருணத்துக்காக காத்துட்டு இருந்தேன். எனக்கு வாய்ப்புகள் வந்தது, ஆனால் அந்த டைமில் நான் சரியான இடத்துல இல்லை. நான் யூஎஸ்ல இருப்பேன், இல்லாட்டி ஜெர்மனியில் இருப்பேன். அவங்க சொன்ன மாதிரி டப்புன்னு எனக்கு இந்தியாவுக்கு போக முடியாது. ஸோ சரியான இடத்துல சரியான தருணத்தில் இருந்து அவங்களுக்கு எல்லாம் ஒழுங்காக நடக்கும். அந்த தருணங்களை நான் தேடிட்டு இருக்கேன். ஐ எம் ஃபுல்ஃபில்ட் ஹாப்பி உமன், அவ்வளோதான். That's the most important. ஸோ மீண்டும் நன்றி திருமதி பிரபலினி அவர்களே. ஸோ thank you very much for coming to our talk show. You are our first host for this season. Oh, thank you. So I mean first guest for this season. Oh, nice. So thank you so much, and we hope you greater success. Thank you so much, Mr. Dato Vicky and Tamil Amudu. Thank you for inviting me here. All the best. Thank you so much. Thank you.